நீலகிரி தாவரவியல் பூங்காவில் தொடங்கப்பட்டிருக்கும் மலர் கண்காட்சியை முன்னாள் முதலமைச்சர் சிறப்பாக நடத்தியதாகவும் இந்த ஆண்டு அது தலைகீழாக மாறியுள்ளதாகவும் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலர் கண்காட்சியை பார்வையிட்ட பாஜக உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் முறையான அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தொடக்க விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் வராததற்கும் கண்டனம் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அரசு நிகழ்ச்சிகளில் புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மலர் கண்காட்சி ஏற்பாடுகள் சரிவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஒரு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பாக செய்திருந்தால் இன்னும் மனதிற்கு ஒரு நிறைவை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த ஆண்டிலே முன்னாள் முதல்வர் அவர்களை வைத்து மிக சிறப்பான விழா இங்கு நடைபெற்றது. அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட இன்றைய காலகட்டத்திலே புதிய முதல்வர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் உடனடியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு புரிகின்றது. இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கு வந்திருந்து முறைப்படி ஒரு விழாவினை செய்திருந்தால் அது ஒரு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற சுற்றுலா ஆர்வலர்களுக்கு எல்லாம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தான் பெருமை சேர்க்கும்.